இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா தேங்க்யூ மாமா. எதுக்கு? குறும்பு பையா, எதுவும் தெரியாத மாதிரி ரொம்ப நல்லா நடிக்கிற. நீ எனக்கு கேக்க ஊட்டி விட்டல்ல, அதுக்குதான். நான் உனக்கு கேக் ஊட்டி விட்டேனா? எப்போ? கரண்ட் போனப்போ. கேக்கோட சேர்த்து எனக்கு முத்தமும் கொடுப்பேன்னு நினைச்சேன். அப்போ உனக்கு கரண்ட் போனப்ப யாரோ கேக் ஊட்டி விட்டுருக்காங்க. மொத்தமும் கொடுத்திருந்தா அத கூட நீ அக்கவுண்ட்ல சேர்த்திருப்ப போலயே. டீஸ் பண்ணாத மாமா. அக்செப்ட் மை தேங்க்ஸ். ஒத்துக்கலனா இவ விட மாட்டா போல இருக்கு. ஓகே, நான் தான் உனக்கு கேக் ஊட்டி விட்டேன். ஹாப்பி? தேங்க்யூ மாமா. ஹே, ஐயோ, இந்த விஷயத்தை உடனே அபூர்வா கிட்ட சொல்லணும். அபூர்வா அம்மாடி, அபூர்வா அபூர்வா அம்மாடி அபூர்வா. அப்போ உன் பொண்ணு நானே கேக் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன்னு சொன்னால, அது பெரிய பொய். அந்த ககன் தான் ஊட்டி விட்டுருக்கான். இதுதான் மெய்யே. என்ன சொல்ற சித்தி? நான் இந்த விஷயத்த என் கண்ணால பார்த்தேன், என் காதால கேட்டேன். நான் தான் உனக்கு கேக்கு ஊட்டி விட்டேன்னு உன் பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். உன் பொண்ணு என்னடனா வெக்கப்பட்டுக்கிட்டே தேங்க்ஸ் அப்படிங்கிறா. இதை விட வேற ஏதாவது வேணுமா உனக்கு? இதெல்லாம் பாக்கும்போது வெள்ளம் தலைக்கு மேல போற மாதிரி இருக்கு சித்தி. உனக்கு அப்படி தோணுதா? வெள்ளம் போய் கடல்லயே சேர்ந்துருச்சு. அப்படி நடக்க விட மாட்டேன் சித்தி. அவளை என் வழிக்கு எப்படி கொண்டு வரணும்னு தெரியும். அவனை கேவலமா அவமானப்படுத்தி வாழ்க்கையில இதுக்கப்புறம் எப்பவும் என் பொண்ணு அவன் முகத்திலே முழிக்காத மாதிரி பண்றேன். ஆல்ரெடி அதுக்கான பிளானை நான் போட்டுட்டேன் சித்தி. அந்த பிளான் என்னன்னு சொல்லுமா, நான் அப்ரூவல் கொடுத்துறேன். அது என்ன பிளான்னா, எப்படி இருக்கு? ஐயோ அம்மா அம்மா, என்ன பிளான்மா இது? தெரிஞ்சுதான் சொல்றியா? உனக்கு மூளை எல்லாம் நல்லா தானே இருக்கு. யாராவது குடும்பமானத்தை சந்தி சிரிக்க வைப்பாங்களா சொல்லு? இல்ல பெத்த பொண்ணு வாழ்க்கையில யாராவது இப்படி எல்லாமா பிளான் போடுவாங்க? சித்தி, அவ நான் பெத்த பொண்ணு மட்டும் இல்ல, என்னோட மரியாதை, என் கௌரவம், என் உயிர். வேற வழி இல்ல சித்தி. என் பொண்ண நான் காப்பாத்திக்கணும்னா இந்த ஒரு வழிதான் இருக்கு. சித்தி, நீ போய் நட்சத்திர ஃப்ரெண்ட கூட்டிட்டு வா.